ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மில் நம்ம முன்னாடியே ஒரு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபார்ம் நம்ம வாங்கினோம். வாங்கும்போது இதில் எந்த மரங்களுமே கிடையாது. ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் தான் இருந்தது. மீதி எல்லாமே நம்ம உருவாக்குனது தான். ஸோ இன்றைக்கி நம்ம மேங்கோ ட்ரீஸை பற்றி இங்கே என்னென்ன மாமரங்கள் இருக்குது என் தோட்டத்தில், இது ஒரு மொத்தம் 35 சென்ட். ஸோ எத்தனை மரங்கள் இருக்குது என்னங்கிறத பற்றி இது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வந்து நான் முதல்ல வச்ச மாமரம். ஸோ இப்போ இது வருஷம் இது நல்லா காய்க்கும். இது ஒரு கிளிமூக்கு வகை. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி தரையை ஒட்டியே மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல மரம். நம்ம இதில் எந்த உரங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம எல்லாமே இயற்கையான உரங்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்தது. அதுகளோட கழிவுகள் தான் நம்ம உரங்களாக யூஸ் பண்ணோம். ஒரு செயற்கை உரம் கூட நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ எதுவுமே இல்லை. இனிமேல் நம்ம எல்லாத்தையுமே அதை திரும்பவும் உருவாக்கலாம் அப்படின்னு தான் இப்போ திரும்ப பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம பண்ணைக்கே ஃபீனிக்ஸ் ஃபார்ம்னு பேர் வச்சுருக்கோம். இது 2வது மாமரம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. இதுவுமே கிளிமூக்கு தான். பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா காய்ச்சிருக்கு இந்த வருஷம். தெரியும்னு நினைக்கிறேன், அந்த காய்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து இதை பறிக்கலான்னு இருக்கிறோம். ரொம்ப நல்ல மரங்கள், டேஸ்ட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் சேல்ஸ்லாம் பண்ணல, பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது இது 3வது ஒரு மரம். ஸோ இந்த மரமும் இது மாம்பழம் வந்து ரொம்ப பெருசாக வராது, சின்ன சைஸ் தான் வரும். இதோட பேர் எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது பேர் தெரிஞ்சுன்னா அது சொல்லுங்கள், இது என்ன வகை மாங்கான்னு சொல்லிட்டு. இது காயாக சாப்பிட நல்லா இருக்குது. கிளிமூக்குனா நம்ம காயாகவே சாப்பிட்லாம். இது வந்து பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைஸே வந்து இவ்வளோ கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வரும். இதுவும் நிறைய காய்ச்சிருக்கு இந்த வருஷம். ஸோ இதையுமே நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பறிக்கணும் அப்படின்ட்டுருக்குறோம். இப்போவே 1-2 பழங்கள் பழுத்து இதாகுது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அணில்கள் அப்படி வந்து சாப்பிட்டு போகுது. பார்த்தா கீழே கிடக்கும் நிறையா. இப்போ இதுவுமே நிறைய காய்ச்சிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம அணில் வந்து கடிச்சிட்டு சாப்பிட்டு போட்ட பழங்கள். அடுத்ததாக இது வந்து ஒரு 4வது மரம். இதுவுமே அதே வகை மாங்காய் தான். ஆனால் வந்து இந்த வருஷம் என்னன்னு தெரில, இது ரொம்ப ஒன்றும் காய்க்கலை. மரம் செழிப்பாக தான் இருக்குது, ஆனால் காய்கள் ரொம்ப வரல. 1-2 அப்படி தான் காய்ச்சிருக்குது. ஸோ இந்த மாங்காய் வந்து என்ன வகைன்னு தெரிஞ்சால் கமெண்டில் கண்டிப்பாக என்ன வகைன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் மேலே ஒரே ஒரு மாங்காய் கிடக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒன்று அது வளர்ந்து அது பழங்களை நம்ம சாப்பிடும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். எல்லாருக்கும் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்ம்ஸை நம்ம இந்த ஃபார்மை உருவாக்குறதே இந்த மாதிரி நம்ம உருவாக்கி நம்மளோட சொந்த இதில் வந்து நம்ம சாப்பிட்ணும், பிள்ளைங்க சாப்பிட்ணும் தான். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் ஒரு 3 சின்ன சின்ன செடிகள் வச்சு விட்ருக்கோம். இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. அநேகமாக அடுத்த வருஷங்களில் இது காய்க்கும்னு நினைக்கிறேன். இது நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, ஹிமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, இந்த மாமரம் தான் வாங்கி வச்சுருக்கிறேன் சின்ன செடியாக. ஸோ இது வளர்ந்து இது அடுத்து சீக்கிரமாகவே காய்ப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வருஷம் அநேகமாக இது காய்ச்சிரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே மாமரம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.